நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிற ஒரே ஒரு செய்தி. ஓல்டு பாத் ஒயிட் கிளவுட்ஸ் அப்படின்ற ஒரு அழகான புத்தகம். திக் நாட் கியான் அப்படின்ற ஒரு வியட்நாம் புத்த மதத்தை சார்ந்தவர் எழுதின ஒரு அழகான ஒரு புத்தகம். அதில் படித்த ஒரு செய்தி, அந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஐயா அவர்கள் நமக்கு பல விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் நானும் மனதில் ஏற்றுக்கிறேன். அது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பொதுவான ஒரு கருத்து. அதில் ஒரு நல்ல அழகான செய்தி. புத்தனுடைய கடைசி காலங்களில் அவர் மகா நிர்வாணம், அதாவது சமாதி அந்த நிலையை அடையிறதுக்கு முன்னாடி அவருடைய சீடர்கள் எல்லாம் சுற்றி இருக்காங்க. அவருக்கு அடுத்தது யார் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்க போகிறாங்கன்றது முடிவாயிடுச்சு. அவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறப்ப ஆனந்தா அப்படின்ற அவருடைய ஒரு சீடர், அவர் புத்தரை பார்த்து கேட்குறார், ஆரம்ப காலத்திலிருந்தே உங்களோட இருந்தவன் நான், நீங்கள் தொடங்கின காலத்திலிருந்தே உங்களோடு பயணித்தவன் நான், நீங்கள் சொன்ன அத்தனை செய்திகளையும் எழுத்து வடிவமாக்கி பிற்கால சந்ததியினரை பயன்பெறும் வகையில் எழுதினவனும் நான். ஆனால் என்னோடு வந்தவர்கள், எனக்கு அப்புறம் வந்தவர்கள், இப்போ ரீசண்டாக வந்தவங்க கூட மெய்ஞானத்தை அடைந்து விட்டார்கள். நான் இன்னும் அடையவில்லை, நான் இன்னும் மெய்ஞானத்தை அடையவில்லை. எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அடைஞ்சிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்குறார். அப்போ புத்தர் சொல்கிறார், நான் உனக்கு மட்டும் தனியாக எதுவும் சொல்லலை, மற்றவங்களுக்கு தனியாக எதுவும் சொல்லலை. நான் சொன்னது எல்லாம் ஒரே விஷயம்தான். அதே செய்தியை தான் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய முயற்சி தான் அதில் முக்கியம். நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் அந்த மெய்ஞானத்தை நீ பெற்றுவிடலாம். அந்த செய்தியை கேட்டுட்டு அவர் தனி அறைக்கு போகிறார், தியானத்தில் உட்கார்றார். 24 மணி நேரத்தில் அவருக்கு மெய்ஞானம் கிடைக்குது. இதுதான் அந்த நிகழ்வு. ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம எல்லாருமே அந்த ஆனந்தா தான். பல செய்திகள் இங்கே வந்திருக்கு. அதை நம்ம உள்வாங்கி நம் முயற்சியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சு அந்த அறநெறியோட செம்மையாக வாழ்வதே நாம் முகவரிக்கு செய்யும் மிகப்பெரிய நன்றி கடனாகும். இத்தோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.